கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பிரேயர் மினிஸ்ட்ரி வழங்கும் பரலோக சத்தம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுதும் சகோதரர் ரஞ்சன் தேவதாஸ் அவர்கள் உங்களுக்காக தேவ செய்தி வழங்குவார்கள். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. மீண்டும் உங்களை இந்த டிவி நிகழ்ச்சியில சந்திப்பதில் பேரானந்தம் அடைகிறேன். உங்கள் யாவருக்கும் என்னுடைய இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராங்க. இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் கண்மணி போல காத்து வந்தார். இந்த கடைசி நாட்களுக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். இந்த ஆண்டின் இறுதி நாட்களில் நம்ம வந்திருக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் கிருபையாய் வழிநடத்தி வந்தார். இந்த மாதம் முழுவதும் அவருக்கு நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜீவனை அருமையாய் பாதுகாத்தார், நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்தார். ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்தார். ஒவ்வொரு நாளும் நம்ம கூட இருந்து அவர் வழி நடத்தினார். எனவே ஒவ்வொரு நாளும் அவரை துதிக்க மறக்காதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவு ஆண்டவருக்கு நல்லா நன்றி சொல்லுங்கள். இந்த ஆண்டு முழுவதும் அவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து ஒவ்வொரு நாளும் அவரை துதிங்க, அவருக்காக அவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களுக்காகவும் நம்முடைய பிரேயர் மினிஸ்ட்ரி ஊழியத்திற்காகவும் ஜெபித்துக்கோங்க. நாங்களும் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் ஒவ்வொரு நாளும் பாரத்தோடு ஜெபித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நாங்கள் அந்த இடத்துல ஆண்டவரே நீர் பாதுகாத்துக்கோங்க, ஆசீர்வதியும் என்று சொல்லி ஒவ்வொரு ஜெபத்திலும் நாங்கள் உங்களுக்காக பாரத்தோடு ஆண்டோடைய பாதத்தில் காத்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபிக்க மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கலாம். மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். ஹல்லேலூயா. அவருக்கு இயேசு என்று பெயரிடுங்கள். இயேசு என்ற பெயருக்கு அர்த்தம் தம்முடைய ஜனத்தின் பாவத்தை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர். இயேசு என்றால் இரட்சகர். தேவாதி தேவன், அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் நமக்காக மனுவுரு எடுத்து ஒரு ஏழை தச்சனுடைய குமாரனாக மாட்டு தொழுவத்தில் அவர் இறங்கி வந்தார். எதற்காக? தம்முடைய ஜனத்தின் பாவத்தை நீக்கி அவர்களை ரட்சிப்பதற்காக. இயேசு என்ற பெயருக்கு அர்த்தம் அவர் ஒரு இரட்சகர். அவர் பாவத்திலிருந்து ரட்சிக்கிற தேவன், வியாதியிலிருந்து ரட்சிக்கிற தேவன், கடன் பிரச்சனையிலிருந்து உங்களை ரட்சிக்கிற தேவன். என்னுடைய ஆண்டவருக்கு பெயர் என்னன்னா அவர் இரட்சகர். அவர் நம்மை ரட்சிக்கும்படியாக, உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படியாக, பாவத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்கும்படியாக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். பாவம் கொடியது. வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். இன்னைக்கு அநேக வியாதிகளுக்கு காரணம் பாவம், சாபத்துக்கு காரணம் பாவம். கொடிய பாவத்தின் நிமித்தம் இன்னைக்கு அநேகர் சாபத்தில் தவித்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த சாபத்தை மாற்றுவதற்காக, இந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காக, பாவத்திலிருந்து தம்முடைய ஜனத்தை ரட்சிப்பதற்காக அவர் இந்த பூமிக்கு மனுவுரு எடுத்து இறங்கி வந்தார். பழைய ஏற்பாட்டு நாட்களில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியர் இரத்தத்தோடு கூட பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிப்பாங்களாம். வேதத்தில் போட்டிருக்கு, ஜனத்துடைய பாவங்களெல்லாம் போய் இந்த பிரதான ஆசாரியர்கிட்ட போய் சொல்லுவாங்க. அவங்க ஒரு ஆட்டை கொண்டு போய் அதை கொடுத்து அந்த பாவத்தெல்லாம் அந்த ஆட்டுடைய தலை மேலே வச்சு சுமத்திட்டு அந்த ஆட்டை பலி செலுத்திடுவாங்க. அந்த இரத்தத்தை தொளிப்பாங்க. அதன் மூலமாக ஒரு பாவ மன்னிப்பை பழைய ஏற்பாட்டு நாட்களை தேவன் வைத்திருந்தார். ஆனால் அந்த பலி ஒரு கொஞ்ச நாள் தான். கொஞ்ச நாள் ஒரு பாவ மன்னிப்பு இருக்கும், பின்பு அதே பாவம் சாபம் இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தது. எனவே தான் வேதம் சொல்லுகிறது, ஒரு ஆட்டு ரத்தமோ மாட்டு ரத்தமோ ஒரு கோழி ரத்தமோ மனுஷனுக்கு விடுதலையை கொடுக்க முடியாது, நிரந்தர விடுதலையை கொடுக்க முடியாது. அது ஏதோ ஒரு தற்காலிக ஒரு காரியத்தை கொடுக்க முடியுமே தவிர, கொஞ்ச நாள் இந்த பாவத்தை மூடி மட்டும்தான் வைக்க முடியுமே தவிர. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கம்ப்ளீட்டா நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக
அவர் இறங்கி வந்தார். ஒரு மனிதனுடைய பாவத்தை நிவர்த்தியாக்க ஒரு மனிதனுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போனோம், நல்லவன் ஒருவனாகிலும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. எனவேதான் பாவமறியாத பரிசுத்தராகி அவரே தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பினார். அவரே பூமிக்கு இறங்கி வந்தார். தேவாதி தேவன், பாவம் அறியாத பரிசுத்தர், பாவத்தை பாராத சுத்த கண்ணன், 24 முன்பர்களும் கேருபீன்களும் சேராபீன்களும் சேனை கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் நமக்காக இந்த மனுவுரு எடுத்து இறங்கி வந்தார். வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகள் மாம்சமும் இரத்தமும் உடையவர்களாய் இருக்க தாமும் அவர்களை போல ஆனாராம். நம்மை போல அவரும் ஒரு மனுவுரு எடுத்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். எதற்காக? ஒரே பலியாக நமக்காக மரிப்பதற்காக, நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக, பாவத்துக்கான தண்டனையிலிருந்து நம்மை விடுதலையாக்குவதற்கு, நிரந்தரமான ஒரு விடுதலையை கொடுப்பதற்காக அவர் இறங்கி வந்தார். பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல தற்காலிகமான பலிகளை மக்கள் செலுத்திட்டே இருந்தாங்க, ஆனா விடுதலை கிடைக்கல. ஆனா இயேசு ஒரே பலியா இந்த பூமியில அவர் வந்து நமக்காக பரித்தார். எந்த மனுஷனுமே பிறக்கும் போது நல்ல வாழணும்னு தான் வருவாங்க, பிறப்பாங்க. ஆனா என் ஆண்டவர் மட்டும்தான் இந்த பூமிக்கு வரும்போதே அவர் நமக்காக மரிக்க வந்தார். அதுதான் இயேசுவின் அன்பு. என் அன்பிற்குரியவர்களே, எனவே நீங்க இயேசப்பாவை நம்புங்க, விசுவாசிங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்காக மரித்தார். மரிக்கும்படிக்கு இந்த பூமிக்கு இறங்கி வந்த. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஐயோ என் வாழ்க்கையில இத்தனை லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, இத்தனை சாபம், எதை எடுத்தாலும் தோல்வி, சாபம், வேதனை, ஆக்சிடென்ட், எத்தனையோ காரியங்கள் என்னுடைய குடும்பத்துல அடிக்கடி சம்பவித்து கொண்டிருக்கிறதே என்று சொல்லி நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். உங்களை ரட்சிப்பதற்காகவே தேவாதி தேவன் இந்த உலகத்திற்கு மனுவுரு எடுத்து இறங்கி வந்தார். இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். இப்போதும் கூட அவர் உங்கள் அருகிலே நின்று கொண்டு இருக்கிறார். யார் யாரெல்லாம் நீங்க இன்னைக்கு ஏசப்பாவை கூப்பிட போறீங்களோ உங்க வீட்டுக்கு அவர் வருவார். உங்க வாழ்க்கையில இன்றைக்கு உங்க பாவத்தை மன்னித்து உங்கள் சாபத்தெல்லாம் மாத்தி உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் பாவ மன்னிப்பிற்காக எங்கெங்கெல்லாமோ போறாங்க, எதெல்லாம் காரியம் எங்கெல்லாமோ மூழ்கிறாங்க, பணத்தை கொண்டு எங்கெங்கெல்லாமோ போடுறாங்க. ஆனா பாவத்துல இருந்து விடுதலை இல்லை, சமாதானம் இல்லை, ஒரு நிம்மதி இல்லை. எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணி மரிக்கிறாங்க பாவத்தின் நிமித்தம். இன்னைக்கு எத்தனையோ நடிகர்கள் அவங்க மனம் போல வாழ்றாங்க, சமாதானம் இல்லாம தற்கொலை பண்ணி மரிச்சிடுறாங்க. இப்படிப்பட்ட மக்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக, பாவத்திலிருந்து விடுதலையை கொடுப்பதற்காக இயேசு இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தார். அவர் கல்வாரி சிலுவையிலே 2000 வருஷத்துக்கு முன்பாக முழு மனுக்குலத்தின் பாவத்திற்காக அவர் ஒரே பலியாக அடிக்கப்பட்டார். இன்றைக்கும் அவருடைய ரத்தம் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. அவர் இலவசமாக பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். அதற்காக நீங்க எந்த பணமும் கொடுக்க வேண்டாம். இயேசுவே, நான் ஒரு பாவி, என்னுடைய ரத்தத்தால கழுவுங்க, உங்க பிள்ளையா என்னை ஏத்துக்கோங்கன்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவர் உங்களை ரட்சிப்பதற்காக ஆயத்தமா இருக்கிறார். நீங்க யாரா இருக்கலாம், எந்த மதமா இருக்கலாம், எப்பேற்பட்ட பாவியா இருக்கலாம், நீங்க சொல்லலாம், என்ன இயேசு மன்னிப்பாரா? நான் இவ்வளோ பெரிய பாவி, இத்தனை பாவம் செஞ்சிருக்கிறேன், இப்படிப்பட்ட பாவி என்ன மன்னிப்பாரா? ஆண்டவர் மன்னிப்பார். வேதத்துல பாத்தீங்கன்னா எத்தனையோ பாவத்தை செய்த மக்களெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சார். அவர் தம்முடைய பிள்ளைகளாக மாற்றினார். உங்களை மன்னிப்பதற்காக அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அதற்காகவே தேவாதி தேவன் மனுவுரு எடுத்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஒரு ஏழை வீட்டில் ஒரு மாட்டு தொட்டில நமக்காக பிறந்தார். தம்மை தாழ்த்தி வேதம் சொல்லுகிறது, அவர் அடிமையின் ரூபத்தை எடுத்தார். எதற்காக? உங்களை ரட்சிப்பதற்காக, பாவத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குவதற்காக, பாவத்தின் நிமித்தம் அந்த சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, கடன் தொல்லையிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவதற்காக இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். எனவே நீங்க சோர்ந்து போயிறாங்க. உங்களுக்கு ஒரு நற்செய்தி, கர்த்தராகிய இயேசு பெத்லகேமில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தார். எதற்காக? உங்களை ரட்சிப்பதற்காக. இயேசு என்ற பெயரின் அர்த்தமே அவர் ரட்சகர். வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு 1:15. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது.
அவர்களில் பிரதான பாவி நான். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். பாவிகளை ரட்சிப்பதற்காக தான் வந்தார். பாவத்தை ஆண்டவர் வெறுக்கிறார், ஆனால் பாவிகளை நேசிக்கிறார். இன்னைக்கு உலக மனுஷன் சொல்லுவாங்க, இவன் ஒரு பாவி, இவ ஒரு பாவி சொல்லி உலக மனுஷர்கள் நம்ம புறக்கணிக்கலாம். ஆனா இயேசு பாவிகளை நேசித்து பாவிகளை ரட்சிப்பதற்காக இந்த பூமிக்கு அவர் மனு உருவு எடுத்து இறங்கி வந்தார். எனவே நீங்க எப்பேற்பட்ட பாவத்தில் இருந்தாலும் சரி, இன்னைக்கு இயேசு உங்களை விடுதலையாக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கலாம். ஒருவேளை நீங்க எவ்வளோ குடிக்கலாம், குடிக்க அடிமையா இருக்கலாம், ஒருவேளை சீரட்டுக்கு அடிமையா இருக்கலாம், இன்னும் சினிமாக்கு, விபச்சாரத்துக்கு, பல பாவத்துக்கு நீங்க அடிமையா இருக்கலாம். ஆனா நீங்க இத்தனை காரியங்கள் என்னென்னலாமோ செஞ்சும் உங்களுக்கு அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியாம இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நீங்க இன்னைக்கு சொல்லுங்க, இயேசுவே நான் ஒரு பாவின்னு சொல்லி நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க. அவர் உங்களை இரத்தத்தால கழுவி விடுதலையாக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனவே சோர்ந்து போகாதீங்க. நீங்க பாவத்திற்கான தண்டனையை நீங்க அனுபவிக்க தேவையில்லை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம செய்த பாவத்தை, முழு மனக்குளம் செய்த பாவத்திற்கான தண்டனையை தேவாதி தேவன் அவர் சுமந்துட்டார், சிலுவையில சுமந்து தீர்த்துட்டார். இனி நீங்க சுமக்க தேவையில்லை. இதுவரைக்கும் எத்தனையோ பாவங்கள் செய்து செய்து எத்தனையோ சாபத்துல தரித்திரத்துல நீங்க வாழலாம். இன்றைக்கு நீங்க ஏசப்பாட்ட வாங்க. உங்க வாழ்க்கையில உள்ள எல்லா பாவத்தையும் மாற்றி, பாவத்துக்கான எல்லா தண்டனைகளும் ஆக்கினை தீர்ப்புகளையும் மாற்றி உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார். வேதம் சொல்லுகிறது, ஏசப்பாவுடைய பிள்ளைங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாதுன்னு வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. அதற்காக நம்ம மனம் திரும்பின பிறகு துணிகரமா பாவம் செய்யக்கூடாது. நண்பிற்கிற ஒரு விசை அவர் நமக்காக நம்ம கழுவி சுத்திகரித்திருவார். நம்ம பாவத்தை அவர் மன்னிச்சு புதிய சிருஷ்டியா மாத்திடுவார். அவருடைய பிள்ளை ஆனப்பறோ திரும்ப பாவம் நம்ம செய்யக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசித்தும் பின்வாங்கி போனவங்க தேவனுடைய குமாரனை கால்களின் கீழாக மிதித்து போடுறபடியா மீண்டும் அவங்கள பிரகாசிக்கிறது கடினம் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே எப்பேற்பட்ட பாவம் செய்திருந்தாலும் நீங்க ஏசப்பாட்ட வாங்க. இன்றைக்கு அவர் உங்களுக்கு அந்த பாவத்தில இருந்து, அந்த பாவத்தை நிமித்தம் வந்த வியாதியில இருந்து, சாபத்தில இருந்து, தரித்திரத்தில இருந்து உங்களை விடுதலையாக்க அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். நீங்க கூப்பிடுங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? ஏசப்பாவை நம்பணும். இயேசு என்னை ரட்சிப்பார், இயேசு எனக்கு விடுதலை கொடுப்பார்னு நீங்க நம்பணும். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 16:31. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஏசப்பாவை நீங்க விசுவாசிக்கும் போது நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. ஏசப்பாவை நீங்க நம்பணும். நீங்க யாரா இருந்தாலும் சரி, இயேசு என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய சாபத்திற்காக, என்னுடைய தரித்திரத்திற்காக, என்னுடைய வியாதிக்காக அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அவர் எனக்காக மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் போது, ஏசப்பாவை நீங்க நம்பும் போது உங்க வாழ்க்கையில அவர் அற்புதத்தை செய்வார். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பாவத்தில் இருந்தாலும் அவர் உங்களை விடுதலையாக்க வல்லவர். எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும், கேன்சர் நோயா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும், எப்பேற்பட்ட கொடிய வியாதியா, எய்ட்ஸ் நோயா இருந்தாலும் சரி, எந்த நோயா இருந்தாலும் சரி, என் இயேசுவுக்கு அது சாதாரணம். அவர் உங்களை விடுதலையாக்குவதற்காக, உங்களை ரட்சிப்பதற்காக அவர் ஆயத்தமா இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியெல்லாம் ஏசப்பாவை நம்பணும். இயேசு என் வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார், என்னுடைய பாவத்தை மன்னிப்பார், என் வியாதியை மாற்றுவார், என் தரித்திரத்தை மாற்றுவார், என் கடன் பிரச்சனையை மாற்றுவார், எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார், திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல துணையை கர்த்தர் எனக்கு தருவார், என்னை ரட்சிப்பார், என்னை விடுவிப்பார், என் சாபங்களை மாற்றுவார், என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் என்று சொல்லி நீங்க யார் யாரெல்லாம் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்களோ இன்றைக்கு அற்புதத்தை செய்வார். வேதம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நீங்க ஏசப்பாவை நம்புங்க. எந்த சூழ்நிலையா இருக்கலாம், நீங்க யாரா இருக்கலாம்,
ஒருவேளை இதுவரைக்கும் ஏசப்பாவுக்கு நீங்க விரோதமா பேசியிருக்கலாம். அவர் ஒரு வெளிநாட்டு கடவுள் அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்கலாம். ஆனா ஒண்ணுமே அவர் நினைக்க மாட்டார். அவர் மன்னிப்பதில் தயவு பெருத்த தேவன், அவர் உண்மையுள்ள தேவன். அவர் உங்களை நேசிக்கிறார், உங்களுக்காக உயிரே கொடுத்திருக்கிறார். உங்களுக்காக மற்ற காரியத்தெல்லாம் செய்யாம இருப்பாரா? நிச்சயம் உங்களுக்கு இன்றைக்கு அற்புதத்தை செய்வார். வேதத்துல எத்தனையோ பேர் ஏசப்பா விசுவாசிச்சு பல அற்புதத்தை பெற்றிருக்காங்க. பாவத்திலிருந்து விடுதலையா இருக்காங்க, வியாதியில இருந்து விடுதலையா இருக்காங்க, மரணத்திலிருந்து விடுதலையா இருக்கிறாங்க. எத்தனையோ சாட்சிகள் நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். இன்றைக்கும் கூட எத்தனையோ சாட்சிகள். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எவ்வளவோ அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ பேருக்கு கர்த்தர், டாக்டரால கைவிடப்பட்ட எத்தனையோ பேருக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்திருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். எனவே உங்களுக்கும் அற்புதத்தை செய்வார். ஒரு சாட்சியை நான் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு சாட்சி தான் மதிப்புக்குரிய நம்முடைய மோகன் ஸ்லாசர் அங்கிள். அவங்க சிறு வயதா இருக்கும்போது, சின்ன பையனா இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கொடிய வியாதி வந்தது. அவங்க ஒரு ஹிந்து மார்க்கத்தில் இருந்தாங்க. அப்போ ஏசப்பா அவங்களுக்கு பிடிக்காது. ஏசப்பாக்கு விரோதமா ரொம்ப பேசுவாங்க. அவர் ஒரு வெளிநாட்டு கடவுள் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்களாம். ஒரு ஏசப்பா வெறுத்தாங்களாம். அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு ஹார்ட்லாம் வீங்கி அவங்களுக்கு கொடிய ஒரு வியாதி வந்துட்டு ஒரு கால் செயலிழந்து போயிட்டான். படுத்த படுக்கையாயிட்டாங்க. டாக்டர்லாம் நல்லா செக் பண்ணிட்டு இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பான், மறிச்சிருவான்னு சொல்லி வீட்டில் சொல்லிட்டாங்களாம். அப்போ பாரத்தோடு இருக்கும்போது அவர் ஒரு படுத்த படுக்கையாக இருந்தாராம். அப்போ அவங்க அம்மா விசுவாசிச்சிருக்காங்க. அவங்களுடைய மோகன் ஸ்லாசர் அங்கிளுடைய அம்மா ஏசப்பா நம்பியிருக்காங்க. ஏசப்பா என் பையனுக்கு அற்புதத்தை செய்வார் அப்படின்னு அவங்க நம்பினால அவங்களுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் அவங்களுக்கு அற்புதத்தை செய்தார். ஒரு சகோதரன் ஜெபம் பண்ணாங்களாம். பாரத்தோடு ஜெபிக்கும் போது ஏசப்பா ஒரே செகண்ட்ல அவங்க மரண படுக்கையை மாற்றி அன்னைக்கே எந்திரிச்சு உட்கார்ந்துட்டாங்களாம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அவங்கள கர்த்தர் உலகம் எங்கும் வல்லமை பயன்படுத்துறா. அதற்கு பிறகு அவங்க டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க. எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு அந்த ஹார்ட்டை டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் அந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது. ஆண்டவர் கொடுக்கிற சுகம் பரிபூர்ண சுகம். புதிய இருதயமா மாத்திட்டார். ஒருவேளை நீங்க என் இருதயத்துல இவ்வளோ பிரச்சனை இருக்கு, என் சரீரத்துல ஒவ்வொரு உறுப்புகளும் பாதிக்கப்பட்டுட்டு அழுகி போயிட்டு செயலிழந்து போயிட்டுன்னு சொல்லி நீங்க வாரத்தோடு இருக்கலாம். என் ஆண்டவர் ஒரு செகண்ட்ல எல்லாவற்றையும் புதிதாக்குகிற தேவன். வேதம் சொல்லுகிறது அவர் சகலத்தையும் புதிதாக்குகிற தேவன். உங்களுக்காக அவர் இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வார். என்னென்ன காரியத்துல நீங்க வேதனையோடு இருக்கீங்களா? ஒருவேளை ஐயோ எனக்கு நல்ல வருமானம் இல்லையே, தரித்திரத்துல இருக்கேன்னு எவ்வளோ வந்தாலும் அது வேஸ்டா போயிருத, ஆஸ்பத்திரின்னு என்னுடைய பணம்லாம் வேஸ்டா போதேன்னு சொல்லி நீங்க கலங்கி கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், உன் வாழ்க்கையில இழந்த எல்லாவற்றையும் நான் திரும்ப தருவேன். உன் பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் மாற்றி, உன் தரித்திரத்தை எல்லாவற்றையும் மாற்றி உனக்கு ஒரு இளைப்பாறுதலை தருவேன். நீ என்ன நம்பு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி வேதம் சொல்லுகிறது அவர் அண்ட சராசரனை படைத்தார். வேதம் சொல்லுகிற அவர் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு ஆண்டவர் சொன்னார். பொன் வெள்ளியும் என்னுடையதான் ஆண்டவர் சொன்னார். இந்த பூமி அந்த நிறைவும் கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர் நமக்காக தரித்திரமானார். எதற்காக? உங்களை ஐஸ்வர்யவானாய் ஆக்கும்படிக்கு, உங்களை செல்வ சீமானாய் ஆக்கும்படிக்கு, உங்களை உயர்த்தும்படிக்கு, உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக்கும்படிக்கு அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமிக்கு அவர் ஏழை ஒரு தச்சனுடைய குமாரனாக இறங்கி வந்தார். அவருக்கு தங்க கூட இடம் இல்லை. வேதம் சொல்லுகிறது நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லைன்னு சொன்னார். அப்படிப்பட்ட பாடுகளை எதற்காக ஏற்றுக்கொண்டார்? நமக்காக. என் பிள்ளைங்க, நான் படைச்ச என்னுடைய சாயல்ல படைச்ச என் பிள்ளைங்க தரித்திரத்துல இருக்காங்க, வியாதியில இருக்காங்க, பாவத்துல இருக்காங்க, சாபத்துல இருக்கிறாங்க. நான் போகட்டும், என் பிள்ளைங்களை ரட்சிப்பதற்காக நானே போகட்டும், என்ன நான் முழுவதும் ஒப்பு கொடுக்கட்டும், பலியா ஒப்பு கொடுக்கட்டும்னு சொல்லி அவர் தன்னையே பலியா ஒப்பு கொடுத்தார். உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது, நார் நாரா பிக்கப்பட்டது, கைகள்ல கால்கள்ல ஆணி, கண்கள்ல முள்கர் குத்தி வந்தது, தலையில முட்கிரீடத்தை வைத்து கோலால் அடித்தார்கள், காரி துப்பினார்கள், நிந்தை அவமானம் எல்லாவற்றையும் சகித்தார். எதற்காக? நமக்காக, தம்முடைய ஜனத்தை மீட்பதற்காக. தான்
உண்டாக்கின தம்முடைய சாயலாக உண்டாக்கின மனிதனை மீண்டும் இழந்து போன மனிதனை மீண்டும் மீட்பதற்காக, தம்முடைய பிள்ளையாக மாற்றுவதற்காக அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் இன்றைக்கு இந்த நேரத்தில் வேதம் சொல்லுகிறது, இதோ நான் வாசல் படியின் கதவொன்றை நின்று கதவை தட்டி கொண்டு இருக்கிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தால் அவனோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவேன் ஆண்டவர் சொல்றார். இப்போதும் கூட அவர் உங்க வாசப்படியில நின்று உங்க கதவை தட்டிட்டே இருக்கிறார். உங்க இருதயத்தை கதவை தட்டிட்டே இருக்கார். நீங்க யார் யாரெல்லாம் இன்னைக்கு இயேசுவே என் வீட்டுக்கு வாங்கப்பா, என் இருதயத்துல வாங்கப்பான்னு யார் யார் உண்மையா நீங்க இன்னைக்கு கூப்பிடுறீங்களோ, யாரா இருந்தாலும் சரி நீங்க கூப்பிடுறீங்களோ, இன்னைக்கு அவர் உங்க வீட்டுக்கு வருவார், உங்க இருதயத்துல வருவார், உங்க எல்லா பிரச்சனையும் மாற்றுவார், எல்லா பாவத்தையும் சாபத்தையும் மாற்றி இன்றைக்கு உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுப்பார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். எனவே சோர்ந்து பேராய்ங்க, விசுவாசத்தோடு இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக, மிகுந்த சமாதானமாக இருப்பதாக என்று இயேசுவின் நாமத்தாலே நான் கட்டளையிடுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு விசை கூட தடைகளை தாழ்த்தி என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். டிவி பெட்டிக்கு நேராக உங்கள் கரத்தை நீட்டி ஜெபியுங்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். என்னென்ன காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் வேணுமோ இப்போது நீங்கள் ஏசப்பா நோக்கி கூப்பிடுங்க. இன்னைக்கு அப்பா உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். என்னென்ன காரியம் வேணுமோ நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. என்னோடு இணைந்து ஒரு நிமிஷம் பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. அன்புள்ள ஏசப்பா, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுக்காக மனுவொரு இடத்து இறங்கி வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக பாவமானீரே, சாபமானீரே, தரித்திரமானீரே, உமக்கு ஸ்தோத்திரம் டாடி. தம்முடைய ஜனத்தின் பாவத்தை ரட்சிக்க வந்த தேவகுமாரன் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து யார் யாரெல்லாம் உம்மை நம்புறாங்களோப்பா, யார் யாரெல்லாம் உம்மை ஏற்றுக்கொள்றாங்களோப்பா, யார் யாரெல்லாம் தங்கள் வீட்டில் உங்களுக்கு இடம் கொடுக்காங்களாப்பா, தங்கள் உள்ளத்துல உங்களுக்கு இடம் கொடுக்கறாங்களாப்பா, அந்த பிள்ளைங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லா திருமண தடையும் மாறி போகட்டும். வேலை இல்லாதவங்களுக்கு இன்றைக்கு நல்ல வேலை வாய்ப்பு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா தலைமுறை சாபங்களும் மாறி போகட்டும். எல்லா தரித்திரத்தின் ஆவிகளும் வெளியேறட்டும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்றைக்கு குழந்தை பாக்கியம் கொடுப்பீராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு வீட்டிலும் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு சரீரத்திலும் ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ளும் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். கொடிய காய்ச்சல் வெளியேறட்டும். ஹல்லேலூயா. கொடிய தரித்திரங்கள் வெளியேறட்டும். ஹல்லேலூயா. வாய்கள்ல உள்ள புண்கள் இப்பொழுது மறைந்து போவதாக. குடல்ல உள்ள எல்லா புண்களும் மறைந்து போகட்டும். சரீரத்தில் உள்ள எல்லா வலிகளும் வேதனைகளும் ரணங்களும் மாறி போகட்டும். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இப்பொழுது ஒவ்வொரு சரீரத்தையும் தொடட்டும். ஒவ்வொரு எலும்புகளுக்குள்ள நரம்புகளுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். எல்லா திருமண தடைகளும் இப்பொழுது கர்த்தர் உடைத்துக் கொண்டு இருக்கிறார். வியாபாரம் செய்கிறவருக்கு கர்த்தர் ஒரு புதிய வாசலை கர்த்தர் திறந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு கர்த்தர் புதிய வஸ்திரங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வியாதியஸ்தர்கள் மேல கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்கி கொண்டு இருக்கிறது. சுகர் வியாதி இப்பொழுது கர்த்தர் மாற்றி கொண்டு இருக்கிறார். பெற்றுக்கோங்க இயேசுவேன்னு சொல்லி, ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி பெற்றுக்கோங்க. நல்ல கர்த்தரை துதிங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரிஹதரரரரா. ஜீசஸ் மைட்டி நேம். ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லா நாள்பட்ட நோய்களும் வெளியேறி கொண்டு இருக்கிறது. எல்லா வாத நோய்களையும் பக்கவாத நோய்களையும் இப்பொழுது கர்த்தர் மாற்றி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. முழங்கால உள்ள எல்லா பிரச்சனைகள், மூட்டு வலிகள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. முது வலியை கர்த்தர் இப்பொழுது தொட்டு சுகமாக்கி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா மரண படுக்கைகளும் மாறிக்கொண்டிருக்கிறது. உங்கள் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா இந்த நாட்களும். ஹல்லேலூயா. இந்த மழை காலங்கள்ல என் பிள்ளைங்களுக்கு எந்த வியாதியோ எந்த பலவீனமோ அணுகவே கூடாப்பா. ரத்த கோட்டைக்குள்ள மறைச்சி பாதுகாத்துக்கோங்க. எல்லா இயற்கை அழிவுக்கும் இந்த குடும்பங்களை விலக்கி பாதுகாத்துக்கோங்கப்பா. எல்லா தீமைக்கும் கண்ணிக்கும் பிள்ளைங்களை விலக்கி பாதுகாத்துக்கோங்க. இந்த நாள் ஆண்டு முழுவதும்
இந்த 2019 ஆண்டு முழுவதும் எங்களை கண்மணி போல காத்து வந்தீங்களப்பா, உமக்கு நன்றி. உள்ள தாளத்திலிருந்து உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வரப்போற 2019 ஆண்டு ஆண்டவரே, ஹல்லேலூயா, பிள்ளைங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதமான ஒரு ஆண்டா இருக்கட்டும், செழிப்பின் ஆண்டா இருக்கட்டும் ஆண்டவரே, மகிமையின் ஆண்டா இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. காரணம் இல்லாத எல்லா காயங்களும் மாறி போட்டும், எல்லா சாபங்களும், எல்லா தலைமுறை சாபங்களும் மாறி போட்டும். பொல்லாத பிசாசினால் வர்ற எல்லா போராட்டங்களும் மாறட்டும். மாந்திரிக வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே சேர்ந்து போகட்டும். ஹல்லேலூயா. எல்லா குறி சொல்ற ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை விட்டு, பிசினஸை விட்டு இயேசு கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தை நரகத்துக்கு போ. பொல்லாத பிசாசு இயேசுவின் நாமத்தை நரகத்துக்கு போ. தகடு மூலமா, மந்திரவாதத்தின் மூலமா, இன்னும் பல விதமாய் செய்யப்பட்ட எல்லா சேவினை வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் சேர்ந்து போட்டும். இயேசுவின் ரத்தத்தை ஊத்தி இப்பொழுது நான் அதை சுட்டரிக்கிறேன். இனி என் பிள்ளைகளை தொடக்கூடாது. எந்த பிசாசுக்கும் அதிகாரம் கிடையாது. ஹல்லேலூயா. ரத்த கோட்டைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும். ஊழியம் செய்யறேன் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க. தொடர்ந்து உங்க பிரசன்னம் கூட இருக்கட்டும். ஹல்லேலூயா. குடும்பமா எங்களை உங்க வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். தொடர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் இரவு 8:30 மணிக்கு இந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்க தவறாதீங்க. மற்றவங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்த. உங்கள் ஜெப தேவைகள் எதுவாக இருந்தாலும் உடனே எங்களுடைய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்பதற்கு எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்க உள்ளத்துல ஏவனா இந்த ஊழியத்தை தாங்குங்க. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.